மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த நந்தகுமார் என்பவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் சந்தித்த நந்தகுமார் திமுக ஆட்சியில்தான் தனக்கு கால்நடை பராமரிப்பாளராக அரசு பணி வழங்கப்பட்டதாகவும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனது குடும்பத்துடன் திமுக தலைவரை சந்தித்து நன்றி தெரிவித்ததாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்துக்கிறோம். எனக்கு கால்நடை பராமரிப்பு உதவியாளர் வேலை எங்க குடும்பத்துக்கு செஞ்சதுனால நான் ஐயா நேரடியாக பார்த்து நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன் குடும்பத்தோட. சோஃபா மாடல் அரசின் தவறுகளை தட்டி கேட்கும் திமுக இளைஞர் அணியினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் மொரத்தநாட்டில் நடைபெற்ற திருமண விழாவில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சோஃபா மாடல் அரசின் தவறுகளை தட்டி கேட்கும் திமுக இளைஞர் அணியினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் உள்ளதாகவும் சட்டமன்றமா சினிமா ஷூட்டிங்கா என்று கேட்கும் அளவுக்கு தாவேக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் அமைந்திருந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் மூலமாக, நான் முதல்வர் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய இதயங்கள்ல இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளால நல்லது நடந்தா அதற்கும் சேர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயா, புழுகு மூட்டை அமுத்து விடாதீங்க, புழுகு மூட்டை அவுத்து விடாதீங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் பூராமே அந்த ஜெர்மனி ஜப்பான் நாட்டில் இருக்கிற அந்த தொழிற்சாலை பூரா கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு போட்டுக்கிறீங்க நிறையா பேருக்கு. துப்புரவு தொழிலாளர் குண்டு கட்ட நைட்டு அந்த சாமியார் சேகர் பாபு தூக்கிட்டு போனது துப்புரவு தொழிலாளர் அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு என்னையோ பாவம் செஞ்சாங்க. இப்போ அதில் பூராமல் தமாக கட்சி மோசம், சாமக கட்சி மோசங்கிறீங்களே. எதில் மோசம்? நீங்கள் அந்நாடு முழுக்க நாள் ஜனம் கேட்க போகிறது இல்லையா? உங்கள் கிட்ட இருக்கிற காசுக்கு பிரியாணிக்கு கோட்டப்பாட்டுக்கிட்ட கேட்பாங்க ஐயா. அது கலைஞர் டிவி, ஜெயா டிவி எல்லாம் அவுத்துட்டாங்க ஐயா. இப்போ ஜெயா டிவிக்கு கலைஞர் டிவி இதெல்லாம் எடுபடியாகாது ஐயா. இது குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது, மக்களும் சொல்கிறாங்க ஐயா. சும்மா வெட்டியில் அந்நாடு வளராதீங்க ஐயா. தூங்குங்க ஐயா. இல்லை குளங்க எங்கே திருப்பதிக்கு போங்க ஐயா. இல்லைன்னு திருச்செந்தூர் போய் தண்ணி பாருங்க ஐயா. அதனால் முடியலன்னா சைக்காலஜி படிங்க ஐயா. சைக்காலஜி காலேஜே இருக்குது. அந்த காலேஜில் போய் மூளை பற்றி எப்படி படிக்கணும், நம்ம மூளை கெட்டு போச்சுன்னு 30 வருஷமாக ஊறி சம்பாதிச்சு கடலில் மண் ஆற்று மலைன்னு வீடு கட்டுறது, கொள்ளையடிச்சிட்டு பட்டாம போடாமல் பூமி சாமி பூமியெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க ஐயா. குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது ஐயா. கருவில் அந்த செந்தில் பாறை யாகா வழி கொண்டு வந்து விட்டு சிபி புலனாய் கழகம் நம்ம நாட்டுக்காரன், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, அது வெளி ஊருக்காரன் வந்து சிபி புலனாய் கழகம் பண்ணி அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காசு அங்கே கொண்டு போகிறாங்க ஐயா. நீங்கள் வெற்றியில் பிறந்தது திமுகன்னு எல்லா மந்திரியும் பேசுறது கிடையாது. இந்த பையன் சரியாக உட்காந்து ஒன்றுக்கு விட மாட்டேன் பாவம். அவன் அந்த ஆளில் சட்டசபையில் போய் பேசினேன். என்னையா வயசான பேசுகிறேன் கூட ஒரு மதிப்பு இருக்குதுய்யா. என்ன
திமுக நான் பேசிகிட்டு இருங்க ஐயா, ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் தேர்தல் வச்சா அவங்க தான் வர போகிறாங்க. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு எல்லாம் பண்ணுவீங்க. ஏன் விவசாய போராட்டம் பண்ணாங்களே கோயம்புத்தூரில் வண்டி புலிவளத்துலேருந்து சத்தி ரோட்டில் கணபதி மட்டும் நின்றுது ஐயா. கணபதிக்கு அந்த செவனம்பட்டி கோயில் பழைய ஒன்றியம் சர்க்கார் சாமி கோயில் ஒன்றியம் அப்போ போராடினாங்க. பெருமண்ணூரில் 5 பேர் சுட்டாச்சாரிங்க. கோயம்புத்தூர் பெருமண்ணூர் இல்லை. அதே மாதிரி அவனாசி ரோட்டில் வண்டி நின்றுது. நீங்கள் ஒரு கடைசாரிக்கு கம்மி பண்ணுறதுக்கு விடவே மாட்டேன்னு தகவலாக பண்ணி கலைஞர் காட்சியில் கலைஞர் அப்படி பண்ணார். இவங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாங்க ஐயா. ஜனங்க ரொம்ப கதையை விட்டுருந்தாங்க. குழுகு மூட்டை சாக்கு மூட்டையை அவிட்டு விடாதீங்க. உழப்பு கட்டு வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம் தண்ணி விடுறதெல்லாம் சொல்கிறேன். எங்களுக்கு பர்மிட்டு கிடையாது. நீங்கள் வந்து எங்களை மொட்டையை அடித்து போட்டீங்க. மொட்டையா ஒன்று எடுத்து போட்டீங்க. ஏதோ இப்போ நான் எங்களுக்கு நாள் ஒரு மாதத்துக்கு 300 ரூபா இந்த 3000 கொடுக்குறோம்ங்கிறாங்க. 2500 விட்டாச்சு. பேங்கில் போட்டிருக்காங்க. 3000 கொடுக்க பாரு. 500 சேர்த்த போகிறாரு. வயசானிகளுக்கு போகிறார். நீங்கள் என்னையே காலத்துனீங்க. ஒரு வருஷம் வந்து இங்கே ஆட்சி செய்ய உடனே போகிறோம்னு 2.5 வருஷம் கழிச்சு அது எதுக்கு எம்பி தேர்தலுக்கு டெல்லிக்கு மோடியோட போகிறதுக்கு 40 சீட்டுக்கு ஓட்டு போட்டேன். அந்த ஓட்டு போட்டதுக்கு அது எத்தனையோ இது நிபந்தனை வச்சு கொடுத்தீங்க. பணக்காரருக்கு இல்லை. ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் உண்டு. 2 சைக்கிள் ஓட்டுறதுக்கு இல்லை. அப்போ காருக்கு இல்லை. அப்போ கவர்மெண்ட் வேலைக்காரருக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஐயா, கவர்மெண்ட் வேலைக்காரன் இல்லாமல் இருந்தால் வேலைக்கு போகிறா. கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா அவன் கேள்வின்னா கவர்மெண்ட் அது என்னையே விட்டு சட்டம், தனியாக சட்டம். பொழப்பு கட்டாரு போய் தூங்கையா சோத்துன்ட்டு. வணக்கம்.